அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹாமிதன் முஸல்லியன் அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் பில் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூலு ராயினா வகூலு உந்துர்னா. சதக்கல்லாஹுல் அலியுல் அதீம் வ சதக்க ரசூலுன் நபியுல் கரீம். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தஷப்பஅ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். எல்லா புகழும் நம்மளை படைத்து பரிமாளிக்கின்ற அந்த அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் இன்னும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், குறிப்பாக இந்த அவையில் குழுமி இருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். உலகத்தில் தோன்றிய எல்லாவித கொள்கை கோட்பாடுகளும் காலத்தால் அழிந்து போனது என்பதே வரலாறு. நிலைத்து நிற்பது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். அது உள்ளடைத்து வைத்திருக்கிற கொள்கை கோட்பாடுகளும் சட்டதிட்டங்களும் வாழ்வியல் நெறிமுறைகளும் இஸ்லாமை பார்த்து உலகம் தன்னுடைய பாணியை மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர பிற மதத்தை பார்த்து இஸ்லாம் தன்னுடைய பாணியை போங்கை மாற்றிக்கொள்ளாது. அரபியிலே 2 வார்த்தை உண்டு. தஅதீர் தாக்கத்தை ஏற்படுத்தும், தஅஸ்ஸுர் தாக்குதலுக்கு உள்ளாகுதல். இஸ்லாத்தை பார்த்து மற்றவர்கள் தஅதீராக வேண்டுமே தவிர இஸ்லாம் மற்றவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமே தவிர பிற மதத்தை பார்த்து முஸ்லிமும் இஸ்லாமும் தஅஸ்ஸுராக வேண்டிய அவசியமில்லை. அதாவது தாக்கத்திற்கு உள்ளாக வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் இஸ்லாம் ஒரு தீனே காமில், பரிபூரணமான மார்க்கம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் இஸ்லாத்தில் உண்டான இன்ப துன்பங்களை கவனித்தால், அதை பார்த்தால் அதில் ஒரு அழகு இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். இன்றைய காலத்தில் அர்த்தமே இல்லாத ஏராளமான கொண்டாட்டங்கள் அரங்கேறி இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம். முஸ்லிமை, காபிரை விட, மற்ற மதத்தவர்களை விட இதில் நம் சகோதரர்கள் அதிகமாக பங்கேற்கிறார்கள் என்பதுதான் வருத்தத்திற்குரிய செய்தி. ஒரு இஸ்லாமியர் புத்தாண்டு கொண்டாடலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள், மன் தஷப்பஅ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவாரோ அவர் அந்த கலாச்சாரத்தில் உள்ளவர் என்று சொல்லுவார்கள். ஏன் பிற மதத்தவர்களுடைய வழிமுறை அல்ல, வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறான். சொல்லுவான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா தகூலு ராயினா, ராயினா என்று உச்சரிக்காதீர்கள், ராயினா என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். வகூலு உந்துர்னா, உந்துர்லா என்று சொல்லுங்கள். ஏன் தெரியுமா ராயினா என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள்? அல்லாஹ் சொன்னான் என்றால், ராயினா என்பது யூதவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. 2க்கும் ஒரே அர்த்தம்தான். இருந்தாலும் அவர்கள் எதிரியை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அதனால் குர்ஆனில் அல்லாஹ் ராயினா என்று பயன்படுத்தாதீர்கள் என்றான். இஸ்லாமிய மார்க்கம் என்பது மற்ற மார்க்கத்தை விற்றும் முற்றிலுமாக வேறுபட்டதாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இன்றைக்கு புத்தாண்டு என்கின்ற பெயரில் அல்லாஹ் தடை செய்த மது, மாது, சூது என்கின்ற பெரும்பாவங்கள் இன்று ஒரு நாள் இரவு அனைத்து பெரும்பாவங்களும் அரங்கேறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்பார்,
நான் ஒரு ஒட்டகத்தை புவானா என்ற இனத்தில் குர்பானி கொடுப்பதற்காக நேர்ச்சை செய்திருக்கிறேன் என்று சொல்லுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அந்த இடம் நீ நேர்ச்சை செய்திருக்கிற அந்த புவானா என்ற இடத்தில் அறியாமை காலத்தில் ஏதேனும் சிலை வணக்கம் அங்கு இருந்ததா என்று கேட்பார்கள். அந்த மனிதர் அப்படிலாம் இல்லை யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அப்புறம் கேட்பாங்க, அறியாமை காலத்து பெருநாட்கள் ஏதேனும் அந்த இடத்தில் கொண்டாடப்பட்டிருக்கிறதா, கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறதா இப்போது என்று கேட்பார்கள். அதற்கும் அந்த மனிதர் சொல்லுவார், இல்லை யா ரசூலல்லாஹ் என்று. அப்படியானால் நீ போய் உன்னுடைய நேர்ச்சையை நிறைவேற்றிக் கொள் என்பார்கள். அல்லாஹ்விற்காக குர்பானி என்ற அல்லாஹ்விற்காக கொடுக்கக்கூடிய நேர்ச்சை தான். அதிலும் நாம் முடிவு செய்கின்ற அந்த நாள் மற்ற மதத்தவர்கள் அதில் ஏதாவது வணக்கம் செய்கிறார்கள் என்றால், அவர்கள் ஏதேனும் பெருநாட்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் இதை நாம் அந்த நேர்ச்சையை தவிர்க்க வேண்டும் என்கின்ற கேள்வி இந்த நபிமொழியில் இருக்கிறது. வேடிக்கை என்னன்னா, குல் ஹுவல்லாஹு அஹத் என்று சொல்லுகின்ற நம் சமூகம் வகாலு தகதல்லாஹும் வலதா, அல்லாஹ்விற்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள் என்றால் இது எந்த வகையில் நியாயம்? சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் பல இடங்களுக்கு போய் இஸ்லாத்தை பரப்ப போனார்கள். அங்குள்ள மக்கள் அங்குள்ள கலாச்சாரத்தின்படி ஈர்க்கப்பட்டார்களா என்றால் யாரும் ஈர்க்கப்படவில்லை. அங்குள்ள மக்களை சஹாபாக்களுடைய கலாச்சாரத்தின் பக்கம் ஈர்த்தார்களே ஒழிய அவர்கள் ஈர்க்கப்படவில்லை. ரபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கெல்லாம் தெரியும். பாரசீக மன்னருக்கு முன்னால் போய் நிற்கிறார்கள். அவர் சொல்கிறார், சிறிது நேரம் பேச்சுவார்த்தை நடக்கிறது. பேச்சுவார்த்தை முடிந்தவுடன் சிறிது விருந்தோம்பல் நடக்கிறது. அங்கு அவர்கள் கலந்து கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது சிறு கவலம் கீழே விழுகிறது. அந்த கவலத்தை எடுத்து கழுவி சாப்பிடுகிறார்கள். ரபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதை பார்த்து கொண்டிருந்த அங்கிருந்த ஒருவன் கேட்டானாம், ரபீ இப்னு ஆமிர் அவர்களே, இந்த கேவலமான விஷயத்தை நீங்கள் இங்கு வந்துதான் செய்ய வேண்டுமா என்று கேட்பார். அதற்கு அந்த ரபீ இப்னு ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அன அதுருக்கு சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி ஹாவுலாயில் ஹுமகா, இந்த மடையனுக்காக வேண்டிய நபியின் சுன்னத்தை விட்டுவிட வேண்டுமா என்று கேட்பார். ஒருபோதும் சஹாபாக்கள் இஸ்லாத்தை மற்ற மதத்தவர்களோடு சமரசம் செய்து கொண்டதே இல்லை. இன்றைக்கு உடைய நிலைமை, ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரை புத்தாண்டு என்பது ஒரு வயது அதிகமாகிவிட்டது என்று சொன்னால் மௌத்து நெருங்கிவிட்டது என்று கவலை இருக்க வேண்டுமே தவிர கொண்டாட்டங்களும் கூத்தாட்டங்களும் இருக்கக்கூடாது. மற்ற மதத்தவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால், அவர்கள் மட்டும் கொண்டாடுகிறார்களே என்றால் அவர்களுக்கு இந்த உலகம் சுவர்க்கம். நமக்கென்று நாமும் சேர்ந்து அவர்களோடு கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நமக்கு ஆகிரத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கின்ற சொர்க்கம் கேள்விக்குறியாகி போகும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிற கலாச்சாரத்தை பின்பற்றுவதை விட்டும் அல்லாஹ் நம் சமூகத்தையும் நம்மையும் பாதுகாத்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.